சில நேரங்களில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒருவர் 1000 விஷயங்களை சொல்லிவிடுகிறார். அந்த அமைதியை நாம் புரிந்து கொள்கிறோமா? வார்த்தைகள் உணர்வுகளை வெளிப்படுத்தும், ஆனால் அமைதி சில நேரங்களில் இன்னும் ஆழமான உணர்வுகளை சொல்லும். ஒருவர் திடீரென்று அமைதியாகிவிட்டால் அது எப்போதும் கோபம் அல்ல. சில நேரங்களில் அவர் சோர்வாக இருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம், புரிந்து கொள்ளப்படவில்லை என்று உணர்ந்திருக்கலாம். சில உணர்வுகளுக்கு வார்த்தைகள் கிடையாது, அதனால் அமைதி பேச ஆரம்பிக்கிறது. அந்த அமைதியை கேட்க கற்றுக்கொண்டால் நாங்கள் உறவுகளையும் மனிதர்களையும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். சைக்காலஜில நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்பது மனிதர்களின் தொடர்பில் மிக முக்கியமான பங்கை கொண்டிருக்கிறது. ஒருவரின் அமைதி, முகபாவனை, உடல் மொழி மற்றும் குரலின் மாற்றம் ஆகியவை அவர்கள் உணர்வுகளை பற்றிய முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தக்கூடும். அதனால் வார்த்தைகளை மட்டுமல்ல, முழு தொடர்பையும் கவனிப்பது முக்கியம். அடுத்த முறை உங்களுடைய அன்பானவர் ஒருவர் அமைதியாக இருந்தால் உடனே முடிவுக்கு வராதீர்கள். அவரிடம் நீங்கள் சரியா என்று மெதுவாக கேளுங்கள். சில நேரங்களில் அந்த கேள்விதான் அவர்களுக்கு மிகவும் தேவைப்படும் ஆறுதலாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வார்த்தைகளை விட அமைதி அதிகம் சொல்லிய ஒரு தருணம் இருக்கிறதா? கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் மனதின் குரலுடன் மீண்டும் சந்திப்போம். இது மைண்ட் வாய்ஸ் பாட்காஸ்ட். இனிய இரவு வணக்கம்.